அனைவருக்கும் வணக்கம். திருவிழாவினுடைய நோக்கம் குறித்து எங்களுடைய குருநாதர் மதிப்பிற்குரிய ஆனந்த அபூர்வசாமி ஐயா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். திருவிழாவினுடைய நோக்கம் என்ன, திருவிழா என்ற அந்த சொல்லுக்குரிய விளக்கம் என்ன அப்படிங்கிறத எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை திருவிழா. இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் பிரட்டி போட்டு பாருங்க. விழாதிரு அப்படின்னு வரும். திருவிழா, இந்த வார்த்தையை நீங்கள் பிரட்டி பாத்தீங்கன்னா விழாதிரு. எதில் விழாதிரு அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தீய பழக்க வழக்கங்களில் விழாதிரு, தீய நட்புகளில் விழாதிரு, தீய சிந்தனைகளில் நீ விழாதிரு. எந்த ஒரு இடத்திலும் மாயை என்ற அந்த உணர்வில், தவறான அந்த உணர்வில் நீ விழாதிரு. சம்சார பந்தத்தில் நீ விழாதிரு. ஒழுக்கத்திலிருந்து நீ பிறழாதிரு அப்படிங்கிற அந்த விஷயத்த இளைய தலைமுறைக்கு ஒரு விதையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் எல்லா ஊர்களிலும் அனைத்து பகுதிகளிலும் திருவிழா என்ற ஒன்று கொண்டாடப்படுகிறது. இப்ப திருவிழா கொண்டாடப்படும் போது என்ன செய்வாங்க, 21 நாட்கள் விரதம் இருக்காங்க அப்படின்னா அந்த 21 நாட்களும் ரொம்ப புனித தன்மையோட புற தூய்மை அக தூய்மை செய்வோம். நம்மளுடைய உணவில் கூட நம்ம அசைவ உணவுகளை தவிர்த்து முழுக்க முழுக்க சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வோம். எந்த ஒரு இல்லற சிந்தனையிலும் கூட இல்லாமல் நம் முழுக்க முழுக்க இறை சிந்தனையிலேயே ஆன்மீக சிந்தனையிலேயே இருப்போம் என்ற காரணத்தினால் அடுத்த தலைமுறைக்கு திருவிழாவின் மகிமை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதன் நோக்கமாகத்தான் ஒவ்வொரு மாதமும் எல்லா ஊர்களிலும் எல்லா பகுதிகளிலும் திருவிழா என்ற ஒன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே திருவிழா என்பதன் நோக்கம் மேன்மையாக நாம் ஆன்மீக நிலையை அடைவதற்கு அதில் நீங்கள் விழாதிருக்க ஒரு பயிற்சி தேவை, அதற்கு சில நாட்கள் தேவை. அதுதான் இந்த திருவிழா என்பதன் நோக்கம். எங்களுடைய குருநாதர் மதிப்பிற்குரிய ஆனந்த அபூர்வசாமி ஐயா எங்களுக்கு அருளிய கருத்தை அடியேன் தங்களுக்கு பணிவுடன் சிரம் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன்.